அட்டாச்மெண்ட் தியரி படி நம்ம குழந்தையா இருக்கும்போது வருஷம் நம்மளை பாத்துக்கிறவங்க கிட்ட எமோஷனல் அண்ட் பிசிக்கல் பாண்ட் எப்படி இருக்கோ அது நம்ம வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம பாண்டிங் ஸ்ட்ராங்காகவும் நம்ம பாதுகாப்பாகவும் இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங் இருந்தா நம்ம இந்த உலகத்தை ரொம்ப பாதுகாப்பானது அப்படிங்கிற மனநிலையில எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா நமக்கு தெரியும் அந்த ஸ்ட்ராங் பாண்டிங் நமக்கு எப்பவும் இருக்கும். நம்ம எப்போ வேணா அவங்க கிட்ட திரும்பி போகலாம் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். இதுவே நம்மளை பாத்துக்கிறவங்களோட நம்ம பாண்ட் வீக்கா இருந்தா நமக்கு பாதுகாப்பா இல்லாத ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். அதனால நம்ம வெளியே போகவே பயப்படுவோம். இந்த உலகம் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அதனால இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்பவே பயப்படுவோம். ஏன்னா நமக்காக யாரும் இல்லையே, அதனால நம்ம திரும்ப வருவோமா அப்படின்னு நமக்கு கண்டிப்பா தெரியாது. செக்யூர்லி அட்டாச்ட் பீப்புள் ரொம்ப நம்பிக்கையாவும் அதனால மத்தவங்க கிட்ட சகஜமா பழகுவாங்க. அதோட முடிவு அவங்களோட வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இதே இன்செக்யூர்லி அட்டாச்ட் பீப்புள் மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. சோஷியல் ஸ்கில்ஸ் கம்மியா இருக்கும். அதனால அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்குறதுல நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க. செக்யூர்லி அட்டாச் பீப்புள்ல ஒரு டைப்பும் இன்செக்யூர் அட்டாச் பீப்புள்ல 3 டைப்பும் இருக்கு. அது ஆங்ஷியஸ் ஆம்பிவலண்ட், ஆங்ஷியஸ் அவாய்டன்ட் அண்ட் ஆங்ஷியஸ் டிஸ்ஆர்கனைஸ்ட். துன்பத்தை வெளிப்படுத்துறதுல 3 டைப் மக்களோட ரியாக்ஷன் ஆர்கனைஸ்டாகவும், கடைசி டைப் ஆங்ஷியஸ் டிஸ்ஆர்கனைஸ்ட் மக்களோட ரியாக்ஷன் ஆர்கனைஸ் இல்லாமலும் இருக்கும். இந்த தியரியை இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்மித் அவங்களோட 4 குழந்தைங்க ஜாக், அனு, ஜோ அண்ட் எமி வாழ்க்கைய பார்ப்போம். பெற்றோர்கள் ரொம்ப அன்போடும் அரவணைப்போடும் கண்ணு கருத்துமா அழகான பேச்சுவார்த்தையோடும் அவங்க குழந்தைங்களுக்கு எப்பவுமே நாங்க இருக்கோம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் மிஸ்டர் ஸ்மித்துக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. அப்படியே இறந்தும் போயிடுறாரு. இப்போ மிஸ்ஸஸ் ஸ்மித்தோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா மாறிடுச்சு. அவங்க நாள் முழுசா வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. அதே நேரம் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டாங்க. இது ஒரு இம்பாசிபிள் டாஸ்க். ஜாக்கு 6 வயசு இருக்கும். அப்ப அவனோட மூளை முழு வளர்ச்சி நிலையில இருந்துச்சு. அவனோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் உலகத்தை பத்தின பார்வை நல்லாவும் இருந்தது. தந்தையோட இழப்பு அவனுக்கு பெருசா பாதிக்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும் எப்பவுமே தனக்காக அம்மா இருக்காங்க அப்படின்னு. அவன் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணான். செக்யூர்லி அட்டாச்ட். வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் ஒரு நம்பிக்கையான ஆப்டிமிஸ்டிக் யங் மேனா மாறினான். அவனோட செல்ஃப் இமேஜ் பாசிட்டிவா இருந்துச்சு. அனுக்கு இப்ப வயசு 3. அவளால இப்போ அவங்க அம்மா கொடுக்கற குறைவான கவனம் அவளுக்கு போதுமானதா இல்ல. இப்போ அனுவை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா கணிக்க முடியாத மாதிரி நடந்துக்கிறாங்க. அதனால அனுக்கு அவங்க அம்மா கூட இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை நினைச்சு பயம் வந்துருச்சு. அதனோட விளைவு இப்போ அனு கிளிங்கியா இருக்கா. அதாவது எப்பவுமே எமோஷனலி டூ டிபெண்டா மாறிட்டா. அதனால அவங்க அம்மாவோட கவனத்தை தன் பக்கம் திருப்ப அவளோட எமோஷனல் ஸ்டேட்டை உயர்த்தி கத்த வேண்டியது இருக்கு. கடைசியா அவங்க அம்மா கிட்ட இருந்து அனு நினைச்ச ரெஸ்பான்ஸ் வரும்போதும் அனு தெளிவில்லாதவளா இருக்கா. அவளோட உண்மையான ஃபீலிங்ஸை வெளிக்காட்டல. ஃபியூச்சர் லைஃப்ல மத்தவங்க அனுவை யாராலும் கணிக்க முடியாத, எப்போ எந்த மனநிலையில இருப்பா அப்படின்னு தெரியாத பெண்ணா பாக்குறாங்க. அவளோட செல்ஃப் இமேஜ் லெஸ் பாசிட்டிவ். அவளோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல் ஆங்ஷியஸ் ஆம்பிவலண்ட். 2 வயசு ஜோ அவனோட மாமா கூட நாட்களை ஸ்பெண்ட் பண்றான். அவருக்கு இவனை பிடிக்கும். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கல்வி அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டா இருக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. சின்ன வயசுல இருக்கிற ஜோ நிறைய எமோஷன்ஸையோ ரொம்ப சத்தம் போட்டாலோ அவங்க மாமாக்கு கோபம் வந்துடும். இதனால சில முறை ஜோவை தண்டிச்சும் இருக்காரு. இதனால ஜோக்கு பயம் வந்துடுச்சு. பயத்தை தவிர்க்கணும் அப்படின்னா அவனோட ஃபீலிங்ஸை வெளியே காட்டக்கூடாது அப்படின்னு கத்துக்கிறான். மத்த எல்லா சிச்சுவேஷன்லயும் இதையே ஃபாலோ பண்ணான். இதே ஸ்ட்ராட்டஜியை அடல்ட் ஏஜ்லயும் கண்டினியூ பண்றான். இதனால அவனால ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறான். அவனோட செல்ஃப் இமேஜ் நெகட்டிவ். அவனோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல் ஆங்ஷியஸ் அவாய்டன்ட். 1 வயசான எமிய நர்சரிக்கு அனுப்புறாங்க. அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் மோசமான பயிற்சி பெற்றவர்களா இருந்தாங்க. நிறைய ஒர்க் பண்றவங்க அதனால அடிக்கடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. சில பேர் வெளிப்படையாவே அப்யூசிவா இருந்தாங்க. அதனால எமி யார்கிட்ட எல்லாம் பாதுகாப்பை எதிர்பார்த்தாலோ அவங்க எல்லார் மேலேயும் ஒரு பயம் கலந்த கவலையோட இருந்தா. இந்த கான்ஃபிளிக்ட்னால லவ் அண்ட் சேஃப்டி பத்தி எமியோட பார்வை முழுசா சீர்குலைஞ்சு போச்சு. ஒரு தீர்வே இல்லாத பயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால அவ எல்லா சோஷியல் சிச்சுவேஷன்ஸையும் அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணா. பின்னாடி அடல்ட் ஏஜ்ல அவ தன் மேல யாருமே அன்பு காட்டுறதுக்கு தகுதி இல்லாதவ அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. அவளோட செல்ஃப் இமேஜ் வெரி நெகட்டிவ். அவளோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல் ஆங்ஷியஸ் டிஸ்ஆர்கனைஸ்ட்.
நம்மளோட அட்டாச்மெண்ட் வருஷத்திலேயே உருவாகுது. சின்ன வயசுல நம்மளோட பயம் கவலைய சொல்ல தெரியாத யங் ஏஜ்ல இருக்கும்போது அதோட விளைவு நம்ம ஹை லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அதனால நம்ம கிட்னிஸ் மேல இருக்கிற அட்ரினல் கிளாண்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களான அட்ரெனலின் அண்ட் கார்டிசோலை சுரக்க ஆரம்பிக்குது. அதனால இதய துடிப்பு அதிகரிக்குது, ரத்த அழுத்தம் அதிகமாகுது. அப்புறம் நம்ம எச்சரிக்கையே ஆயிடுறோம். இதே மாதிரி அடிக்கடி நடந்தா இதை டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவாங்க. அதை ஏன் டாக்ஸிக்னு சொல்றோம்னா, இது குழந்தையோட மூளை வளர்ச்சியை பாதிக்குது, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை வீக் ஆக்குது. கருவிலையோ இல்ல சின்ன வயசுல இந்த டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ் ஜீன்ஸோட வெளிப்பாட்டையே மாத்திடுது. அது எதிர்காலத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் ஹெல்த்தை பாதிக்கும். ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சிச்சுவேஷனை சிமுலேட் பண்றது மூலமா ஒரு வயசுல இருக்கிற குழந்தைங்களோட அட்டாச்மெண்ட் ஸ்டைலை அசஸ் பண்ணலாம். இதை பண்றதுக்கு குழந்தைய அவங்க அம்மா கூட ஒரு ரூம்குள்ள சில நிமிஷம் விளையாட விடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை வெளியே அனுப்பிட்டு குழந்தைய தனியா விடுறாங்க. இதுல இருக்கிற கீ மூமெண்டே அவங்க அம்மா திரும்ப வந்ததும் அந்த குழந்தை கொடுக்கற ரியாக்ஷன் தான். செக்யூர்லி அட்டாச் டைப் குழந்தைங்க அவங்க அம்மா வந்ததும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்புறம் அமைதியாகி கடைசியா திரும்ப விளையாட போயிடுவாங்க. ஆனா இன்செக்யூர்லி அட்டாச் டைப் குழந்தைங்க ஆம்பிவலண்ட் அண்ட் அவாய்டண்டா இருப்பாங்க. சில குழந்தைங்க அலறதை நிறுத்த மாட்டாங்க, இல்ல திரும்ப விளையாடவே போக மாட்டாங்க. சின்ன வயசுல நம்மளோட அட்டாச்மெண்ட் டைப்பை வச்சு நம்மளோட லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த தியரி மூலமா அமெரிக்கால இருக்கிற மினசோட்டா யூனிவர்சிட்டி ஆராய்ச்சியாளர்கள் 3 வயசுலேயே இந்த குழந்தை ஹை ஸ்கூல்லையே டிராப் அவுட் ஆவாங்க அப்படின்னு கணிச்சிருக்காங்க. கணிச்ச மாதிரி 77% துல்லியமா நடந்திருக்கு. ஹார்வர்ட் அண்டர் கிராஜுவேட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண இன்னொரு ஸ்டடியில சின்ன வயசுல அவங்க பேரண்ட்ஸ் கூட எவ்வளவு நெருக்கமா உணர்ந்தாங்க அப்படிங்கறத கேட்டு வச்சுக்கிட்டாங்க. 35 வருஷம் கழிச்சு அவங்களோட ஹெல்த்தை செக் பண்ணாங்க. அந்த ரிசல்ட்ஸ் படி அவங்க அம்மா கூட க்ளோஸா உணராத 91% பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது கொரோனரி ஆர்டரி டிசீஸ், ரத்த அழுத்தம், அப்புறம் குடிப்பழக்கம் இருந்துச்சு. இதே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போட இருந்தவங்கல 45% பேருக்கு தான் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. ஆனா சின்ன வயசுல ஏன் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அதுதான் அடுத்தடுத்த பிஹேவியர்ஸ்க்கு தொடக்க புள்ளியா இருக்கு. 2 வயசுல இருக்கிற ஒரு குழந்தை செக்யூர்லி அட்டாச்சா இருந்தா அந்த குழந்தையால கிண்டர் கார்டன்ல நண்பர்களை உருவாக்க முடியும். அவங்களோட ஒவ்வொரு இன்டராக்ஷனும் உலகத்தோட பார்வையை பெட்டர் ஆக்குது. அதனால அவங்க ஆப்டிமிசம் டெவலப் பண்றாங்க. இதோட விளைவா அவங்களால ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஸ்கூல், காலேஜ், அப்புறம் ஒர்க் பண்ற கம்பெனிலையும் உருவாக்க முடியுது. ஆனா ஹைலி இன்செக்யூர்லி அட்டாச்டு குழந்தைங்க இந்த வாய்ப்பை இழந்துடுறாங்க. அட்டாச்மெண்ட் தியரியோட முன்னோடி சைக்காலஜிஸ்ட் ஜான் பவுல்பி கருத்துப்படி, அம்மா கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ண முடியாதோ அதை அவங்க கிட்டயே கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. இத வேற மாதிரி சொல்லணும்னா, இன்செக்யூர்லி அட்டாச்சா இருக்கிறவங்க அவங்களாலேயே அவங்கள புரிஞ்சுக்க முடியாது. அவங்க யாரு என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க அவங்க ரொம்ப வருஷத்தை கடந்து பின்னோக்கி போக வேண்டியது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மத்த வீடியோவையும் பாருங்க. எங்க கூட யூடியூப்லயும் கீழே இருக்கிற patreon.com ஸ்ப்ரவுட்ஸ்லயும் ஜாயின் பண்ணுங்க. இன்னும் சில இன்ஃபர்மேஷனுக்கும் கிளாஸ் ரூம் எக்ஸசைஸ்க்கும் பேக்ரவுண்ட் இல்லாத வீடியோவுக்கும் sproutschool.com வெப்சைட்டை செக் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாமே கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்க்கு கீழே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம்.